Good morning students, welcome to all. Standard 6th subject English, Unit 2, topic prose, when the trees walked. Section 3. ஆல்ரெடி உள்ள கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்னா செக்ஷன் 1 and 2ல் கிராண்ட்ஃபாதரும் அவங்க அந்த பேரனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் எங்கும் போய் ட்ரீஸ் ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி செடிகள்லாம் குட்டி குட்டி செடிகள்லாம் பெரிய மரம் இதெல்லாம் போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா நட்டு வச்சுட்டு ரிவர் பெட் ஃபாரஸ்ட் இந்த இதிலலாம் போய் செடியெல்லாம் நட்டு வச்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ நவ் வி வில் ரீட் த செக்ஷன் 3. The monsoon season was the timing of rambling about. Rambling அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னாக்க வாண்டரிங், அதாவது அந்த மழைக்காலம் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப ஒரு புதிரான காலமாக இருந்துச்சு மழைக்காலம் அப்படிங்கிறது. அட் எவ்ரி டர்ன் தே வேர் சம்திங் நியூ டு see. அப்போ அந்த மழைக்காலத்தில் எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லா விஷயங்களுமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா புதுமையாக இருந்துச்சான். நியூ டு see, அதாவது எல்லா விஷயங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. அதுதான் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த மழைக்காலங்கிறது ரொம்ப புதுமையான விஷயமா இருந்துச்சு. அவுட் ஆஃப் த எர்த் அண்ட் ராக் லீஃப்லெஸ் பவ், அதாவது பாறையாக இருக்கட்டும், இல்லை அந்த பூமியிலேருந்து வரக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகளாக இருக்கட்டும், எல்லாமே த மேஜிக் டச் ஆஃப் த ரெயின்ஸ் ஹேட் brought லைஃப் அண்ட் க்ரீனஸ். அதாவது ஒரு மேஜிக் நிகழ்ந்த மாதிரி, ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. அந்த ரெயின் வாட்டர் அதை மேலே பட்டதும், அதாவது பாறை மேலேயோ இல்லை பூமி மேலேயோ இல்லை அந்த ட்ரீஸ் மேலேயோ பட்டதும் அதோட லைஃபே எப்படி மாறிடுச்சான் அப்படின்னா லைஃப் அண்ட் க்ரீனஸ், எங்குமே என்னவாயிருச்சு, பசுமையாக மாறியிருக்கு. யூ குட் see the broad lived veins growing. வைன்ஸ் அப்படின்னா என்னது, அந்த கொடிகள், அதாவது மலைத்துளி பட்டதும் அங்கே இருக்கிற கொடிகள்லாம் என்ன ஆச்சுன்னா அதோட லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ப்ராடாக ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சான் மழைக்காலம் வந்ததும். பிளான்ஸ் ஸ்ப்ராங் அப் இன் த மோஸ்ட் அன்லக்கி ஆஃப் பிளேஸஸ், அதாவது எதிர்பார்க்காத இடத்துல கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த ட்ரீஸ் ரொம்ப பசுமையாக இருந்துச்சான். இந்த இடத்துலலாம் செடி வருமா அப்படின்னு நினச்ச இடத்துலலாம் அங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த செடிகள் ரொம்ப நிறையா படர்ந்து இருந்திருக்குது. எ பியபிள் வுட் டேக் ரூட் இன் த செயிலிங், அதாவது என்னென்னா அந்த அரச மரம், அந்த மரத்தோட அந்த கிளைகள் அந்த விழுதுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா ஒரு கூரை மாதிரி நல்லா படர்ந்து இருந்திருக்குது. எ மேங்கோ வுட் ஸ்ப்ரவுட் ஆன் த விண்டோ சைட், அதாவது அந்த விண்டோ பக்கத்தில் என்ன ஸ்ப்ரவுட் அப்படின்னாக்கா முளைச்சிருக்குது. என்ன ட்ரீ முளைச்சிருக்கு அப்படின்னா மேங்கோ ட்ரீ விண்டோ பக்கத்தில் அந்த சாளரத்தில் என்ன ஆயிருக்குன்னா முளைச்சிருக்கு. வி டிட் நாட் லைக் டு ரிமூவ் தம், அதை எங்களுக்கு அதை என்ன பண்ணலை, ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதை அந்த இடத்துலேருந்து பிடுங்கி எறிகிறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. பட் தே ஹேட் டு கோ இஃப் த ஹவுஸ் வாஸ் டு பி கெப்ட் ஃப்ரம் ஃபாலிங் டவுன். பட் என்னதுன்னா எங்களோட ஹவுஸை அது என்ன பண்ணிடும், வீட்டுக்குள்ளே அந்த மரம் முளைச்சி வந்துச்சு அப்படின்னா வீடை இடிச்சிருமே அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த செடியே என்ன பண்ணுறோம், நீக்கிறோம், அந்த இடத்துலேருந்து எடுத்துடுறோம். இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் எ ட்ரீ தட் இஸ் ஆல் ரைட் பை மீ செட் கிராண்ட்மதர். ஸோ சம்டைம் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மரத்தோடு வாழ விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மரத்தோடவே இருங்க, மரத்தோடவே என்ன பண்ணுங்கள், வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சில நேரம் கோமா சொல்லுவாங்களே. ஏன்னா தாத்தா எனி டைமே என்ன பண்ணிகிட்டு இருப்பாருன்னா ட்ரீ பிளான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லேயே என்ன பண்ணிகிட்டு இருப்பாருன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதனால் பாட்டி சம்டைம் சொல்லுவாங்களாம், இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் எ ட்ரீ தட் இஸ் ஆல் ரைட் பை மீ, நீங்கள் மரமோடமே வாழணும் அப்படின்னா மரத்தோடே வாழுங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்களாம். பட் ஐ லைக் ஹேவிங் எ ரூப் ஓவர் மை ஹெட் அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு ஹாவ் மை ரூஃப் brought டவுன் பை த ஜங்கிள். பாட்டி சொல்லுவாங்க, எனக்கு ரூஃப் இருக்கிறது என்ன பண்ணும் பிடிக்கும் தான், நம்மளோட தலைக்கு மேலே பாதுகாப்பாக என்னது ஒரு ரூஃப் கூரை இருக்கிறது பிடிக்கும். அதே மாதிரி ஐ எம் நாட் கோயிங் டு ஹாவ் மை ரூஃப் brought டவுன் பை த ஜங்கிள். நீங்கள் ஓவராக செடியாக வளர்த்தீங்கன்னா அந்த ரூஃபே என்ன ஆகிடும், இடிஞ்சு விழுந்துடும். ஸோ அதை நான் எப்போவுமே என்ன பண்ண மாட்டேன், லைக் பண்ண மாட்டேன்.
நீங்கள் செடி வளர்க்குறதுனால தான் ஓவராக அந்த காடே வந்து நம்ம மேலே விழுகிற மாதிரி இருந்துச்சு, அந்தளவுக்கு நீங்கள் செடி வளர்க்குறத நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ரேம்ப்ளிங் அப்படின்னா என்னது அப்படின்னா வாண்டரிங். ஸ்ப்ரவுட் அப்படின்னா என்னதுன்னா நம்ம அந்த சின்ன சின்ன செடிகள் வந்து முளைக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லுது. ஜங்கிள் அப்படின்னா ஃபாரஸ்ட். Then came the Second World War and I was sent away to a boarding school. இப்போ அந்த பேரன் சொல்கிறான், அது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமு, 2ஆம் உலகப் போர் நடந்த டைமு. ஸோ அப்போ நான் எங்கேயும் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா போர்டிங் ஸ்கூல் அப்படின்னாக்கா, அதாவது சாப்பாடு ரூமு எல்லாமே அங்கேயே இருக்கிற அந்த ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன். டியூரிங் த ஹாலிடேஸ் ஐ வென்ட் டு லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. அதாவது ஹாலிடே டைமில் தான் நான் என்ன பண்ணுவேன், யார் கூட போயிருப்பேன், என்னோடய ஃபாதர். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா டெல்லியில் இருக்கார். ஸோ அவர் கூட என்ன பண்ணுவேன், லீவ் டைமில் போயிருப்பேன். மீன்வைல் மை கிராண்ட் பேரண்ட் ஷோல்ட் த ஹவுஸ் அண்ட் வென்ட் டு இங்கிலாண்ட். ஸோ அந்த டைமில் நாங்கள் அந்த மாதிரி முன்னாடிலாம் செடிகள்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். அப்போ வேர்ல்டு வார் டைமு, நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். என்னை வந்து எங்கே போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. சம்டைம் லீவ் டைமில் எங்கே போவேன் அப்படின்னா போய் என்னோடய ஃபாதர் கூட டெல்லியில் இருப்பேன். ஸோ இதுக்கிடையில் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்களே, அவங்க அந்த வீடை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா விற்றுட்டாங்க. ஷோல்டு எங்கே விற்றுட்டு எங்கே போயிட்டாங்க அப்படின்னாக்கா வென்ட் டு இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. 2 or 3 years later I too went to England and was away from India for several years. 2 or 3 years இருக்கும். நானும் எங்கே போயிட்டேன், இங்கிலாந்துக்கு போயிட்டேன். இந்தியாவை விட்டு ரொம்ப நாள் வந்து தனியாகவே இருந்தோம், அதாவது இந்தியாவில் இருக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடி அவங்க கண்ணெல்லாம் அந்த வீட்டில் வச்சு நல்லா நட்டு வளர்த்து வச்சாங்க. இடையில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். லீவ் டைமில் ஃபாதர் கூட ஸ்டே பண்ணிட்டான். ஸோ அந்த வீடை என்ன பண்ணிட்டாங்கன்னா கிராண்ட் ஃபாதர் விற்றுட்டு இங்கிலாந்து போயிட்டாங்க. ஸோ லீவ் டைம்லையும் இந்த எங்கே போவான் அப்படின்னா பாட்டியை பார்க்க, பாட்டி தாத்தாவை பார்க்குறதுக்காக இங்கிலாந்துக்கு தான் போவான். ஸோ இங்கே இந்தியாவுக்கு என்னது வர்றதே இல்லை. செவரல் இயர்ஸ், ரொம்ப வருஷம் ஆச்சு இந்தியாவுக்கு வந்து. சம் இயர்ஸ் லேட்டர் ஐ ரிட்டர்ன் டு டேராடூன். ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்கே ரிட்டர்ன் திரும்பி வந்தேன்னா அந்த டேராடூனுக்கு வந்தேன். ஆஃப்டர் ஃபஸ்ட் விசிட்டிங் த ஓல்டு ஹவுஸ், நான் ஃபஸ்ட்டு அந்த ஊருக்கு வந்துட்டு எங்கே போய் பார்த்தேன்னா என்னோடய பழைய வீட்டை போய் பார்த்தேன். இட் ஹேடின் சேஞ்ச்டு மச், ஆனால் அதில் எந்த வித மாற்றமும் தெரியலை அந்த வீட்டை பார்க்கும்போது. ஐ வாக்டு அவுட் ஆஃப் டவுன் டுவோர்ட்ஸ் த ரிவர் பெட். ஸோ நான் என்ன பண்ணேன், டவுனுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுனுக்கு எதன் வழியாக போனேன் அப்படின்னா அந்த ரிவர் பெட் வழியாக போனேன். இட் வாஸ் ஃபெப்ரவரி. அந்த மந்த் என்ன மந்த் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெப்ரவரி. As I looked across the dry water course, my eye was immediately caught by the spectacular red blooms of the coral blossoms. ஸோ அப்போ நான் டவுனுக்கு வந்து அந்த ரிவர் பெட் வழியாக போனேன் ஃபெப்ரவரி மந்த்து. ஸோ போகும்போது அந்த வாட்டர் எப்படி, அந்த ரிவர் பெட் எப்படி இருந்துச்சு, ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ட்ரை வாட்டர் கோர்ஸ் ரொம்ப வறண்டு போயிருந்துச்சு. திடீர்னு என்னோடய கண்கள் வந்து ஒரு இதை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா கேப்சர் பண்ணுச்சு. என்ன அப்படின்னாக்கா, அங்கே ரெட் கலர் பிளாசம்ஸ் அப்படின்னா அந்த பூக்கள் இருந்துதான் ரெட் கலரில். அது என்ன மரத்தோட இதுனாக்கா கோரல் ட்ரீயில் இருக்கக்கூடிய அந்த கோரல் பிளாசம்ஸ் வந்து என்ன ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்க்குறாரு. இட் இன் கான்ட்ராஸ்ட் வித் த ட்ரை ரிவர் பெட் த ஐலாண்ட் வாஸ் த ஸ்மால் க்ரீன் பேரடைஸ். பேரடைஸ் அப்படின்னா என்னதுன்னா சொர்க்கம். ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சா, அந்த ரிவர் பெட் வந்து அந்த ஆற்றுப்படி வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, காஞ்சி போயிருந்துச்சு. அந்த ஒரு ஐலாண்டு, ஒரு தீவு மாதிரி இருந்துச்சான். அது எங்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி, பேரடைஸ் மாதிரி இருந்தது. when I went up to the trees, ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா அந்த மரத்தை நோக்கி நடந்து ஆரம்பித்தேன். I noticed that some squirrels were living in them. அதில் பார்த்தோம் அப்படின்னா சில அந்த மரத்தில் பார்த்தோம்னா அணில்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் குயில், எ க்ரோ, ப்ளசன்ட், அது மட்டும் இல்லை காகம், குயில் இதெல்லாம் வந்து இருந்தது. சேலஞ்ச்ட் மீ வித் எ மெலோ ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ. ஸோ அது வந்து என்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, சேலஞ்ச் பண்ணி என்கிட்ட கேட்குற மாதிரி, நீ யார், நீங்கள் யார் அப்படின்னு அதோட வாய்ஸில் கேட்குற மாதிரி இருந்தது. நான் அந்த மரத்தை நோக்கி போகும்போது இந்த குயில், இந்த க்ரோ, காகம்லாம் என்ன பண்ணுச்சுன்னா என்னை கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குற மாதிரி அதோட சவுண்டில் கூப்பிட்டுச்சு. பட் த ட்ரீஸ் சீம்டு டு நோ மீ. ஆனால் அங்கே இருக்கிற மரங்கள்லாம் என்னை என்ன பண்ணுச்சுன்னா அடையாளமாக என்னை கண்டுக்கிடுச்சு.
They whispered among themselves and beckoned me nearer. Beckoned அப்படின்னா டு சிக்னல், அதாவது அங்கே இருக்கிற மரங்கள்லாம் என்னை அடையாளம் கண்டுக்கிட்டு என்ன பண்ணுச்சு, விஸ்பர்ட்னா வாய்க்கிலே பேசிக்கிடுச்சு. அது என்னை என்ன பண்ணுச்சுன்னா பக்கத்தில் கூப்பிடுச்சு, மீ நியரர். அண்ட் லுக்கிங் அரவுண்ட் ஐ நோட்டிஸ்ட் தட் ஆல் த ஸ்மாலர் ட்ரீஸ், வைல்ட் பிளான்ட்ஸ் அண்ட் கிராஸஸ் ஹேட் ஸ்ப்ரங் அப் அண்டர் தர் ப்ரொடக்ஷன். ஸோ அதை நான் அங்கே இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தேன், சின்ன செடிகள், பெரிய செடி, காட்டு செடி, இதெல்லாம் ஸ்மால் ட்ரீஸ், வைல்ட் பிளான்ட்ஸ் அண்ட் கிராஸஸ், இது எல்லாமே பார்த்தேன் ரொம்ப வளர்ந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு. எஸ், த ட்ரீஸ் வி ஹேட் பிளான்டட் டு லாங் எகோ ஹேட் மல்டிபிள்டு. ஸோ அந்த ட்ரீஸ்லாம் ஆமாம் நாங்கள் வச்சது தான், அதாவது ரொம்ப லாங் எகோ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வச்சது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா மல்டிபிள், ரொம்ப டெவலப் ஆகியிருக்கு, நிறையா இருக்குது. தே வேர் வாக்கிங் அகைன் இன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு, கிராண்ட்ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. ஸோ அப்படி சொல்லிக்கிட்டே நாங்கள் வச்ச மரம் தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய லெவலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது என்னோடய தாத்தா கண்ட கனவு அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா ஹேட் கம் ட்ரூ, உண்மையாயிருக்கு. அவரோட ஆசை வந்து என்னென்னா எங்குமே மரம்லாம் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறதா, அது இன்றைக்கி உண்மையாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தான். யார் ரைட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால் ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் வாஸ் அன் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர் ஆஃப் மோர் தென் 500 புக்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ் அண்ட் நாவல்ஸ். ரஸ்கின் பாண்ட் வந்து ஒரு ஃபேமஸான ரைட்டர். அவர் வந்து என்னென்னா 500 புக்ஸு, 500க்கு அதிகமான புக்கெலாம் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. அதில் ஷார்ட் ஸ்டோரி, எஸ்ஸேஸ், நாவல்ஸ் இதெல்லாம் வரும். ஹீ ரைட்ஸ் poetry அண்ட் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் அஸ் வெல் அஸ் அடல்ட்ஸ். அதாவது அடல்ட்டுக்கும் சரி சில்ட்ரன்ஸுக்கும் சரி நிறையா poetry புக்ஸ் எல்லாம் ரைட் பண்ணியிருக்காரு. ஹீ லிவ்ஸ் வித் ஹிஸ் அடாப்டட் ஃபேமிலி இன் லந்தூர் இன் முசோரி இன் இந்தியா. அதாவது இவர் வந்து ஒரு ஃபேமிலியை தத்தெடுத்து அந்த ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார், அந்த ஃபேமிலி கூட தான் வாழ்ந்திருப்பார். அது எங்கன்னா லந்தூர் அப்படிங்கிறதுல முசோரி, அந்த ஃபேமிலி கூட அவர் வாழ்ந்தார். ஹீ வாஸ் அவார்டட் த பத்மஸ்ரீ இன் 1999. பத்மஸ்ரீ அவார்டு வந்து 1999 வாங்கியிருக்காரு. பத்மபூஷன் அவார்டு வந்து இன் 2014 வாங்கியிருக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, அவங்க தாத்தாவும் அந்த பேரனும் என்ன பண்ணுவாங்கன்னா எங்குமே ட்ரீ, செடி இதெல்லாம் வச்சு வளர்த்துட்ருப்பாங்க. வளர்த்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா வேறு ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிருப்பாங்க. போகும்போது இதை வந்து இந்த வீட்டை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா விற்றுருவாங்க. விற்றுட்டு இங்கிலாந்துக்கு போயிருப்பாங்க. திரும்ப ரிட்டன் வந்து அவன் பார்க்கும்போது என்னென்னு பார்த்தோம்னா எங்கும் எப்படி இருக்குன்னா பசுமையாக இருக்கும். ஸோ அது வந்து அவங்க தாத்தாவோட கனவு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.